அடே ஆர்சிபி வெக்கம் கட்டவனுங்களா, என்னடா நீங்க இப்போ சரி சின்னசாமியில் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களேடா. பரவாயில்ல, நேற்று இதெல்லாம் ஸ்கோரு கம்மி, மழை பெஞ்சிது, 14 ஓவர்ஸ் தான் நடந்தது, 95 ரன்னு. டிம் டேவிடு ஒருத்தன் கடவுள் மாதிரி நின்று அடித்தான். டிம் டேவிடு 95 ரன்னில் மனுஷன் மட்டுமே 50 ரன் அடித்தான். சிங்கமாக வந்து தான் ஒரு ஆளாக டீமை காக்கறா மாதிரி வச்சு அடித்தான்டான். 6 லாஸ்ட் ஓவர், இந்த 3 6 நோவா 6 தான் ட்விஸ்டிங் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்டு அடித்தான் டிம் டேவிடு. அப்புறம் மலன்னு விக்கெட்டு விழுந்தது. பஞ்சாப் பஸ்டானுங்க. நேற்று ஏப்ரல் 18ஆம் தேதி தலைவனோட ஜெர்சி நம்பர் 18 எதனா ஸ்பெஷலாக அடிப்பான்னு பார்த்தா நேற்று ஒரு ரன்னு. 2008 ஏப்ரல் 18ஆம் தேதியும் ஒரு ரன்னு. அந்த 18ஆம் தேதி தலைவன் ஒரு ரன்னில் அவுட் ஆகிறது இனி இப்பவும் கண்டினியூ ஆகுது. பரவாயில்ல, 3 மேட்ச் ஹோம் கிரவுண்டில் தோற்றிங்க. ஆர்சிபி இயல்பு நிலைக்கு வந்தது. பின்ன இப்படியானா உன்னை கலாய்க்காம என்ன பண்ணுவான்? ஒழுங்காக ஃபார்முக்கு வா. அடுத்த மேட்ச்சுக்கு 3 மேட்ச் தான் தோத்துக்கிற, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கிற. உன்னை இந்த வருஷமும் உன்னை நம்பிக்கையோடு சப்போர்ட் பண்ணுறான். அவனை எதாவது கவுத்துறாதீங்க ஆர்சிபி பயலுங்களா. கட்டம் பஞ்சாப் ஸ்ரேயஸை சத்தியமாக சொல்லலாம், அவனை பாராட்டலாம். வேற லெவல் கேப்டன்சி நல்லா பண்ணுறான். 111 டிமாண்ட் பண்ணானுங்க. நேற்று 4 விக்கெட்டு போய் இந்த வாதேரா அடிச்சான்டா புவனேஸ்வர் குமார் ஓவரில். மேட்ச்சு கதை போச்சு. எல்லாம்னா நேற்று நம்ம ஜெயிச்சிருக்கலாங்க. வாதேரா பையன் கொஞ்சம் அடிச்சுட்டான். 4 விக்கெட்டு நல்ல டக்குன்னு எடுத்தான். சுயாஷ் சர்மா நல்லா டாட் பாலாக போட்டான். அதுக்கப்புறம் வேலைக்கு அவளா டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டான். ஆர்சிபி லூசு பயலுங்க. மழை தான், பவுலிங் தான் மழை பெஞ்சுது. இவனுங்க பவுலிங்கு தான் சாதகமாக இருக்கும் மேட்ச் ரன்ஸ் எல்லாம். இவனுங்க சும்மா அங்கேயே தூக்குறானுங்க இஷ்டத்துக்கு. டிம் டேவிட் பொறுமையாக ஆடனா கடைசியில் தான் தூக்க ஆரம்பித்தான். எல்லா பாலும் தூக்கினான். இந்த சால்ட்டு தூக்கினான், நம்ம தலைவன் தூக்கினான், லிவிங்ஸ்டன்லாம் லூசு பையா மாதிரி விளாட்றான். ரஜத் பட்டிதர் நேற்று ஒழுங்காக விளாட்றான், அவனும் தூக்கினான். எல்லாம் ஜிதேஷ் சர்மா எல்லா நாயும் தூக்கினானுங்க நேற்று. பாலை பார்த்து ஆடுங்கடா. அதான் மழை பெஞ்சிது, பவுலிங்க்கு தான் பயங்கரமாக இப்போ சாதகமாக இருக்கும். மழை பெஞ்சா பார்த்து ஆடாமல் நல்லா வருதா அப்போ அடிக்கணும். எல்லா பாலையும் கண்ணைமணிக்கு தூக்குனது, அதுவும் நீங்கள் தோற்றதுக்கு நேற்று ஒரு மெயினான காரணம். ஆனால் நாளைக்கு மறுபடியும் அதே பஞ்சாப் கூட இருக்குது. நாளைக்கு மட்டும் விட்டுறாதீங்க.